வணக்கம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல ஒரு பிக்சர் வந்து ரொம்ப பரவலா வந்துட்டே இருக்கு. அந்த பிக்சர் தான் நீங்க வந்து தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு பிக்சருங்க. நானே வேணுன்ட்டே ஏதோ ஏஐல கிரியேட் பண்ணி ஆபாசமா போட்டிருக்கேன்னு நெனைக்காதீங்க. முழுக்க முழுக்க இந்த பிக்சர் வந்து ஃபுல்லா ரவுண்ட்ல விட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, இது ஏதோ ஹிந்தியில ஒரு சீரிஸாங்க. இதில அவங்க சொன்ன வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேரத்த வீண் பண்ணி வந்து இந்த சீரிஸ்லாம் வந்து பார்க்கல. பட் நெறைய பேர் சொல்லியிருந்த விஷயம் என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா வந்து, இது வந்து ஒரு பெண்ணை பற்றிய கதை. அவள் வந்து ஒரு கல்யாணமான ஒரு பெண், ஒரு மனைவி. அவள் வந்து பார்த்தீங்கன்னா, மேரிட்டல் ரேப், அதாவது கன்சென்ட் இல்லாம வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுனால அவளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையும் வந்து காட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னொரு சைடில் ஆமா புருஷன் கூட வந்து வச்சுக்கிறதுக்கு மட்டும் தான் பிடிக்காது, ஜிம் ட்ரெயினர் கூட வச்சுக்கிறதுக்கு மட்டும் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆன பெண் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் வந்து ரொம்ப தொல்லை பண்ணி அவளோட கன்சென்ட் இல்லாமல் வந்து ஏதோ செக்ஸ் வச்சுக்கிறான் போல். அதனால் இந்த பெண் சந்திக்கக்கூடிய கொடுமைகள், ஆனால் அவளுக்கு வெளியில் ஒரு பாசம், காதல், திருமணம் கடந்த உறவு ஏதோ ஏற்படுற மாதிரியான ஒரு சீரிஸ் போல் இருக்குது. நான் ஏன் வந்து ஒரு சேரத்தை எடுத்து இந்த சீரிஸை வந்து பார்த்துட்டு, இல்லை அந்த எபிசோடையாவது பார்த்துட்டு ஏன் வந்து பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய சீரிஸ் நான் வந்து பார்க்க என்ன ஆச்சு அப்படின்னா, பேசிக்கலி அதில் கதையே இல்லைங்க. கதை இல்லாமல் வேறு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில படங்களை பார்த்தா வந்து கதையாடா முக்கியம், வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா அப்படிங்கிற மாதிரி இந்த சீரீஸில் இவங்க கதை அப்படின்னு ஒன்று இருக்குன்ற மாதிரி நம்மளை நம்ப வச்சுறாங்க. ஆனால் கதையே இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிட்டு சீன்களையாக வந்து அங்கொன்று இங்கொன்னா தூவி விட்டு ஒரு சாஃப்ட் பான் மாதிரி எடுத்து அதை வந்து மக்கள்கிட்ட வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு தீம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து மக்கள் ஒரு பேசு பொருளாக மாற்றி அதன் மூலியமாக அதை எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று பண்ணுறாங்க. ஒரு வாட்டி ஏமாறலாம், 2 வாட்டி ஏமாறலாம். எதுக்கு நம்ம திருப்பி ஏமாந்து அந்த கல்ச்சடையை பார்க்கணும்? ஏன்னா நம்மளே வந்து பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு மத்தியில் வந்து வேலையை பார்க்கணும்னு வரோம். அப்போ டக்குன்னு இன்ஸ்டாகிராமை திறந்தால் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்துடுது. வேலை செய்கிற மூடே போயிடுது. நான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் உடனே தப்பாக எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறது இல்லை அப்படின்னா, இதை பார்க்குறதுக்கு டேரெக்டாக ஒரு பானே பார்த்துட்டு போயிடலாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா கதை, அதுக்கப்புறம் பெரிய கான்செப்ட்லாம் இல்லாமல் செக்ஸை விட்டுமே வந்து எப்படியா செல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள்லாம் வச்சு நம்மளை செல் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் பார்க்காம வந்து தவிர்த்தலாம். பட் இதை பற்றி ஏன்டா இப்போ பேச வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2 விஷயம் இதை பற்றி பேசணும். ஸோ மேரிட்டல் ரேப், அதாவது செக்ஸ் வித்தவுட் கன்சென்ட், இது வந்து மேரேஜ்குள்ளே நம்ம ஊரில் லா படி எப்படி வந்து செட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியவில்லை. இதனால் நிறைய கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குள்ளே போகிறாங்க. நிறைய ஆண்களும் பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை பற்றி வந்து பேசிக்காக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து மேரிட்டல் ரேப் வந்து டைரெக்டாக வந்து கிரிமினலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா நுணுக்கங்கள் இருக்குது. இப்போ எப்படின்னா, அந்த செக்ஷன் 375 ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இப்போ ரீப்ளேஸ் பை செக்ஷன் 63, இது வந்து பாரதிய நியாய சன்ஹிதா 2023 ஏற்பட்ட சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ரேப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் செக்ஸ் வித்தவுட் கன்சென்ட். அதாவது ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களுடைய உகந்த ஒரு ஆட்சேபனை இல்லையோட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்து தொடர்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட உறவு கொள்ள முயற்சிக்கிறது அப்படிங்கிறது ரேப்பு. அது ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் கூட, அதாவது அவங்க வந்து 18 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க கூட உறவு கொள்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ரேப்புக்கு கீழே வராது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சட்டம் சொல்கிறது. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய ஒய்ஃப் கூட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேப் இல்லை அப்படின்னாலும் அப்யூஸ் அண்ட் க்ரூவல்ட்டியில் வரும். அதாவது அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்குனாங்க, அவங்க மேலே வயலன்ஸை வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹஸ்பண்ட் மேலே வந்து கேஸ் போட முடியும். இல்லை அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவராக வந்து மாறிடுவார். இதில் நிறைய என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் கப்புள்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முழு மனசோட 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அது ஆரம்பிக்காமல் என்ன ஆகும், அது வந்து சில பேர் ஒரு ஹாஃப் மைண்டடாக இல்லை ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவில் ஈடுபடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை வர்றப்போ அவங்க வந்து மேரேஜில் வந்து மேரிட்டல் ரேப் பண்ணிட்டாங்க, கன்சென்ட் இல்லாமல் என்ன வந்து பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறதும் நிறையா வருது. இது பல ஸ்டேஷனில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே பஞ்சாயத்து திருப்பி வந்தது. சில இடங்களில் இது ஒரு பெரிய கேஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆண்கள் ஹஸ்பண்ட்ஸ் வந்து நிறையா வந்து பாதிக்கப்படுற மாதிரியான நிலைமையும் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு கீழே உங்கள் ஒய்ஃப் இருந்தால் அது வந்து ரேப் அண்ட் கன்சிடர் ஆகும்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப லேமாக எடுத்துக்கவே தேவையில்லை. ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கவங்கள கல்யாணம் பண்ணுறதே வந்து தப்பு. ஸோ அது வந்து இல்லீகல் ஏஜ் டு மேரி. ஸோ ஆப்வியஸ்லி அந்த மேரேஜ் பண்ணுறதே அப்படிங்கிறதே இல்லீகலாக தான் ஆகும். ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி 18 வயசுக்கு மேலேயும் இருக்காங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரச்சனை ஆகுது, டிவோர்ஸ் வந்து ப்ராசஸில் போயிட்டுருக்கு,
செப்பரேட்டடாக இருக்காங்க, வெவ்வேறு வீடுகளில் வந்து சட்ட நடவடிக்கைகளுக்கு நடுவில் வந்து தங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ போயிட்டு அந்த கணவர் அந்த ஒய்ஃப் இன்னும் டிவோர்ஸ் ஆகாத அந்த ஒய்ஃபை மீட் பண்ணி அவங்கள செக்ஸ்க்கு ஃபோர்ஸ் பண்ணுறது, அதுக்காக முயற்சி செய்கிறது அப்படிங்கிறது ரேப் இல்லை இந்த ரேப் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸில் பெண்கள் போயிட்டு வந்து கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற 2005 விதிக்கப்பட்ட சட்டத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதமான நடவடிக்கைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ரூவல்ட்டி பை ஹஸ்பண்ட் வந்து வயலன்ஸை வந்து கட்டவிழ்த்து விட்டார், கஷ்டப்படுத்தினார், ஃபிசிக்கலி அவங்களை வந்து கஷ்டப்படுத்தினார் அப்படிங்கிற ஐபிசி செக்ஷன் 498A மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அபியூஸ் இன்க்ளூடிங் அண்ட் ஃபோர்ஸ்ட் செக்ஸ் இன் சம் கேசஸ். இந்த மாதிரி வந்து டைரக்டான சட்டம் இதில் வந்து ஏற்றல அப்படின்னால சில குழப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் பெரும்பான்மையாக இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து நல்லது செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா இது டபுள் எட்ஜ் வேர்ட் மாதிரி வந்து ஆண்களுக்கு சில இடத்துல வந்து சில நேரங்களில் ஆண்கள் நிஜமாகவே இந்த மாதிரி வந்து முயற்சி செய்யலை, க்ரூவல்ட்டி பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கிறதுனால அதை தவறாக பயன்படுத்தி நிறைய பேர் வந்து கணவன்மார்கள் மேலே வந்து இந்த மாதிரி பொய் கேஸ் போடுறதுனால பல ஆண்களுடைய வாழ்க்கையே வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதில் நம்ம அந்த சீரீஸ் பற்றி பேசியிருந்தோம்ல, அதில் நிறைய பேர் போட்டிருந்த கமெண்ட் வந்து குறிப்பாக வந்து இந்த ஜிம்மை பற்றி நம்ம வந்து பேசியே ஆகணும். நானே வந்து அஃபேர், சீட்டிங், அதுக்கப்புறம் டிவோர்ஸ்லாம் பற்றி பேசுகிறப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் கூட வந்து பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கப்போ இந்த ஜிம்மில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் பற்றி பேசினோம். அதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து என்ன நினச்சாரோ தெரியல, ஏங்க அந்த ஜிம் பகுதியை நீக்கிடலாங்க, ஏன்னா இன்றைக்கி ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே ஃபிட்னஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விரும்புகிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம ஏதோ ஃபிட்னஸ்க்கு போகிறவங்களை வந்து எல்லாரையும் தப்பாக காட்டுற மாதிரியோ இல்லை ஒரு தவறாக புரிஞ்சுக்கூடாதுன்னு சொன்னார். சரி, அவர் சொன்னார், அவர் தானே பேசியிருக்காரு, அவருக்கு எதுக்கு ஒரு தப்பான பேர் வரணும், ஒரு வேளை இதை தப்பாக போர்ட்ரே பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் அந்த பகுதியை நீக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு இருக்கு. ஸோ நிறைய நம்ம கேள்விப்பட்டது, நிறைய செய்திகளில் படிக்கிறது, நிறைய ஃபர்ஸ்ட் ஹேண்டாக வந்து பார்க்குற விஷயம் சொல்கிறோம். ஸோ ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அங்கே போகிறவங்க எல்லாருமே வந்து தப்பு பண்ணுறவங்க அப்படி ஸ்டீரியோ டைப் பண்ண முடியாது. பட் இந்த ஜிம் அப்படிங்கிறது வந்து பேசிக்லி இட் யூஸ் டு பி லைக் ஜிம் வேர் மென் மட்டுமே வந்து அங்கே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நிறைய ஜிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விமன் ஜிம்மும் இருக்குது. அவங்க ஃபிட்னஸ்க்காக இல்லை உடம்பு குறைக்கிறதுக்கோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டாக இருக்கணும், கோர் ஸ்ட்ரென்த்லாம் ஏற்றணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போவாங்க. பாடி பில்டிங் கூட சில பெண்கள் வந்து போகலாம். பட் எப்போ வந்து யூனிசெக்ஸ் ஜிம் வந்ததோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலாச்சாரத்தில் புதுசாக ஒரு விஷயம் உள்ளே வருது அப்படிங்கிறதுனால அதில் சில குழப்பங்களும் வந்து ஏற்பட்டது. நீங்களே நிறையா நியூஸ் கேசஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஜிம்மில் இருக்கிற அந்த ஜிம் ட்ரெயினருக்கும் வரவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு உறவு ஏற்பட்டுருச்சு. நான் ஏன் வந்து இன்னும் வந்து ஆண் பெண் மாதிரிலாம் மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறேன்னா ரெண்டு சைடுமே நடக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஒருத்தங்களை மட்டும் இதுக்கு ஸ்டீரியோ டைப் பண்ணி சொல்லணும் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் ஜிம் காஸ்டியூம் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான காஸ்டியூமாக இருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போடுற எஃபர்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்து பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைஸ் மூலிமா சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸு, அந்த நேரத்தில் வந்து பழகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் தவறான பழக்கங்கள், அதாவது திருமணம் கடந்த அந்த உறவு வந்து நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கேசஸில் இது கொஞ்சம் அதிகமாக போயிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம கல்ச்சருக்குள்ளே புதுசாக வந்திருக்க, புதுசான என்னங்க ஒரு 6-7 வருஷமாக இது ரொம்ப ஆக்டிவாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிசெக்ஸ் ஜிம் வந்து போக வந்து பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஜிம்முக்கு போகிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதுக்கு தான் போகிறாங்க, அங்கே இது மட்டும் தான் நடக்குதுன்னு சொல்ல, எல்லா ஜிம்லேயுமே நடக்கல அப்படின்னா கூட 10ல் ஒரு 8 ஜிம்மில் நடக்குது. ஜிம்மில் எல்லாருமே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு 10 பேரில் 2-3 பேர் இப்படிலாம் பண்ணலையா, நீங்களே வந்து பார்க்குறதுலையா கேள்விப்படலையா. அதனால் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் வந்து குழப்பத்துக்குள்ளே போய் வந்து அந்த ஆணோட குடும்பம் பெண்ணோட குடும்பம் ரெண்டுமே வந்து நாசமாக போகுது. ஸோ இது வந்து பேசிக்லி வந்து ஆஃபீஸில் இல்லை ரோட்டில் இல்லை சாப்பிட்ற இடத்துல எங்கேயா மீட் பண்ண காலேஜெல்லாம் எல்லா இடத்துலையுமே நடக்கலாங்க. ஜிம்மு மட்டும் தப்பான பிளேஸ்ன்னு சொல்லல, பட் ஜிம்மில் தொடர்ந்து இது ஒரு பேட்டர்னாக நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை ஒத்துக்கிறீங்க. ஜிம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்காக போகிற இடத்துல இந்த மாதிரியான கேசஸ் அதிகமாக வருதா, நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக அந்த ஆண் பெண்கள்லாம் மீட் பண்ணி வந்து டேட்டிங்காக இல்லை லவ் பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லப்படுற ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கள்ளக்காதலர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இன்றைக்கி வந்து மாறிடுச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ், பெய்ட் செக்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதாவது அரசாங்கம் இப்போ வந்து அதை தடுக்கிறதுக்கு நிறையா நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. குறிப்பாக வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன், ஏஜ் வந்து யாரெல்லாம் கம்மியாக இருக்காங்களோ அவங்க உள்ளே வருது, உள்ள இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ அரசாங்கம் நிறையா நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் என்னடா வந்து காதல்ன்ற பேரில் வந்து கள்ளக்காதல் பண்ணுறது, கள்ளக்காதலுக்குன்னு நாங்கள் ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை உருவாக்குறாங்க.
தயவு செஞ்சு இங்கே காதல் அப்படிங்கிறத மட்டும் தூக்கிட்டு வந்துடாதீங்க. அப்புறம் அந்த டேட்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. கல்யாணம் பண்ணோம்னா வந்துடாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க கள்ளக்காதலுக்கு உண்டான ஒரு ஆப்பு. உங்களுடைய திருமணத்தில் குறையா, உங்கள் கணவன் உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவில்லையா, உங்கள் மனைவி எப்போ பார்த்தா மூஞ்சி காட்டுறாங்களா, ஓகே, உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தேடாதீங்க. கள்ளக்காதல் பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபர்ட்டே போட தேவையில்லை. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாலே போதும். இது முழுக்க முழுக்க கள்ளக்காதலுக்கான ஆப்புன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டா சரி மக்கள்லாம் யாரா இவங்க பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போவாங்கன்னு பார்த்தா வந்து அவ்வளோ டவுன்லோட்ஸ் தான் இந்த ஆப்பு. ஸோ பேசிக்காக இன்றைக்கி வந்து மறைமுகமாக இலைமறைக்காயாக நடந்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்ரூவ் பண்ணி ரொம்ப லீகலாக எல்லோரும் மூஞ்சில் அடித்த மாதிரியே வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தோணுது. ஸோ பேசிக்கலி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சட்டம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு ஒரு விதமாகவும் பெண்களுக்கு ஒரு விதமாகவும் கொஞ்சம் பாரபட்சத்தோடு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறத பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் ஒரு சின்ன குழப்பத்தில் இருந்திருக்கலாம். அப்படிங்கிறனால இதை பற்றி நம்ம எடுத்து வந்து பேசணும். இதில் பாருங்கள், ஈரான் வார்னால் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வந்து முக்கியமான ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரோட்டில் பசங்க வந்து வீலிங் பண்ணினே போகணுங்க. மற்றவங்களை பற்றி வந்து யோசிக்காமல் வந்து இடிகிற மாதிரி போகணுங்களே. அது மாதிரிலாம் போகிறப்போ தோணும், ஓகே அவங்க வீட்டில் வந்து வாங்கின காண்டம்ஸில் ஓட்டை விழுந்திருக்கு போல், அதனால் பிறந்தது, சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கலாய்க்கு சொல்லிட்டு போவோம். ஆனால் அப்பேற்பட்ட ஓட்டையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த காண்டம்ஸு இன்னும் கொஞ்சம் நாளில் வராமல் போயிடும் போல இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. ஸோ எல்பிஜி கேஸ் தான் கிடைக்கிறது ஒரு தட்டுப்பாடாக இருக்குன்னு பார்த்தா வந்து காண்டம் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் 1.7 பில்லியனுக்கு வந்து இந்த காண்டம் இண்டஸ்ட்ரி மூலிமா வந்து வருவாய் வந்து ஏற்படுத்தாங்க. அப்போ ஏற்பட்ட காண்டம் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி ஸ்டால் ஆகிறதுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காண்டம் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்த அமோனியா, ஆன்ஹைட்ரேட் அமோனியம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் ஃபாயிலு, ஸோ அந்த காண்டம் தயாரிக்கிறதுக்கான உள்ள எல்லா இன்க்ரீடியன்ட், சிலிக்கான் ஆயில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மூலிமா தயாரிக்கப்பட்டது தான். குறிப்பாக மிடில் ஈஸ்டில் இருந்து தான் இதோட ப்ரொடக்ஷனுக்கு உண்டான நிறையா மூலப்பொருட்கள் வந்து வருது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரிக்கு வந்து அவங்களோட காண்டம் யூஸை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலப்பொருட்கள்லாம் எல்லாம் வந்தால் தான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு அதை வந்து சாத்தியப்படுத்த முடியும், ப்ரொடக்ஷனே பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரான் வாரில் கொஞ்சமாக வந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகி வந்து கடைசியில் காண்டம் இண்டஸ்ட்ரியும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா வந்து இந்தியர்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு காண்டமை வந்து எங்களால் செய்யாமல் போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காண்டம் கம்பெனிஸ்லாம் வந்து கவலையில் இருக்காங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனைங்க வருது பாருங்கள். பார்த்துங்க, இந்த காண்டம் கிரைசிஸ்னால வந்து நம்ம வந்து டபுள் மடங்கு பாப்புலேஷன் ஆகிட போகிறோம். ஏன்னா கோவிட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை வந்து ஏற்றுறதுக்கு நிறையா காரணம் ஆயிடுச்சு. இந்த காண்டம் கிரைசிஸ் திருப்பியும் அந்த மாதிரி ஒரு காரணத்தை உண்டாக்கிற போகுது. எனக்கு என்னென்னா, இப்போ வந்து ட்விட்டரில் வந்து பான் பார்க்குறது வந்து பேன் பண்ணாங்க கவர்மெண்ட், ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இன்னும் வந்து சாஃப்ட் பானாக வந்து சீரீஸ் அப்படிங்கிற பேரில் வந்து எடுத்து அதை விளம்பரப்படுத்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுல. இதை கட்டுப்படுத்துறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க? சரி, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக கட்டுப்படுத்தினா வந்து எவனுமே எதுவுமே எடுக்க முடியாது, சுதந்திரமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். சரி, அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் வந்து ஒரு வியாபாரத்துக்காக எடுக்கிறாங்கன்னா கூட நம்ம சபலப்பட்டு போயிட்டு அதை பார்த்துட்டு அதை குறித்தே வந்து முழுக்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களும் நம்ம இதை விரும்பி பார்க்குறோன்றதுனால இந்த மாதிரி கண்டென்ட்டாகவே எடுத்து தள்ளிட்டே இருப்பாங்க. இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே குழப்பமான இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில், குறிப்பாக வந்து ஒரு கணவன் மனைவி, ஒரு கப்பலுக்கு நடுவில் வந்து குழப்பம் விளைவிக்கும் விதமாக நிறையா தீம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சீரீஸில். அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ நான் சொல்ல இந்த விஷயங்கள் கூட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து மனசார கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.